வந்து வந்து என்ன விளையாட போகிறோன்னா வெப் ப்ரஷ்னு ஒரு ஸ்பைடர்மேன் கேம் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓய் மஜாடா மஜாடா மஜாடா. ஓய் ஸ்பைடர்மேன் பிராணியோட மாதிரி போகிறாங்க. என்ன ஹோல்டு டு குறைக்கணும். ஹோல்ட் ஆர் டேப். இல்லா ஐயோ பாருங்க. ஸ்பைடர்மேன் கைஸ் கண்ட்ரோல் நான் ஒரே விஷயம் ஏதோ தப்பு ஏதாச்சும் ஃபைட்டாக இருந்த இந்த மாதிரி சிம்பிள் தானே பண்ணிக்கலாம். இது இப்படி போவானா ஓகே சரி அதை எப்படியே நம்ம டேம் பண்ணிடலாம். என்னோட பவ் எடுத்து அதை அம்போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் சைடில் நிறையா மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்னன்னு பார்ப்போம். சூட்ஸ் கண்ணு பிளாக்காக இருக்குது. அசசின்னு காமிக்குது. இது இன்வெர்ஸ் ஏஜென்ட்னு காமிக்குது. ஸ்கேர்லாட் இது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் சூட். ஓகே ரெஸ்லர் 200. ஓகே காசு கேட்குறாங்க இதுக்கு ரோபக்ஸ். இது அட்வான்ஸ்டு அமேசிங் 1 ஸ்பைடர்மேன் அமேசிங் 2 அமேசிங் படிக்க முடியல பேர் இதுதான் முடிச்சோம். அடுத்து எண்டிங்கா ஸ்பைடர்மேன் பிராண்ட் சூட் மாதிரி இருக்கு. ஓகே குவேன் மைல்ஸ் மொராலஸ் இதுவும் மைல்ஸு அது ஜாக்கெட் போட்டது. இது நேவா 99 இருக்குது. அது படிக்க தரேன் எனக்கு மன்னிச்சுக்கோங்க. அன்ஷர் சூட்டா ரூக்கினா சரி கிளம்பலான்னு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு நேற்று போன இடத்துக்கே திரும்ப போனேன். அங்கே போனோம் ஏன்டா இப்போ வந்துட்டா போயிட்டா எடுத்தோடனே போயிட்டா ஸ்பைடர் சென்ஸ் வருது பாருங்க காய்ஸ். ஓ ஸ்பைடர் சென்ஸ் வரும்போது இப்படி பண்ணிக்கலாம். சாவுடா 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 சாவுடா. ஓகே காசு கொடுத்துருக்காங்க எவ்வளோ. இந்த ஹெல்த்து போனால் தான் காமிக்கும். அங்கே ஏதோ ஸ்பைடர் சிம்பிள் காமிச்சு ஸ்பைடர்மேன் பண்ணுற வேலையா நவுறுது வர. ஓ ஸ்பைடர் நம்மள மாதிரி ஒரு பிளேயர் போகல. நம்மள மாதிரி ஒரு பிளேயர் அங்கே இருக்கான். எபிலிட்டிஸா ஏய் அன்லாக். ஐயோ இவ்வளோ காசு கேட்குது கைஸ் காசு இல்லை. 15 மணி ஹோல்டு பண்ணோன்னு காமிக்குது. ஐயோ சார்ஜ் பண்ணலாம். இது என்ன இது என்ன சூப்பரே போவோம். இப்போதைக்கு எதுவும் வரல. பில்டிங் மேலே இருக்கேன். பில்டிங் ஓ மை காட் இப்படி கூட இருக்கியா. இப்படி இப்போ இறங்கி ஹைட்டில் இருக்கேன். ஆஹா இது எனக்கு தெரியும் ஹைட்டு இங்கே போய் காமிக்குது எல்லோ கலர்ல. என்ன இது அழுத்த சொல்லுது. கிரைமா எங்க எங்கடா அந்த சைடு மாட்டினீங்களா. ஸ்பைடர்மேன் வரும்போது ஸ்பைடர்மேன் இந்த வேர்ல்டில் இருக்கும்போது கிரைமா எங்க வந்துட்டேன்டா. மாட்டு சவ் டார்ஜ் எஸ்கேப் சவ் டார்ஜ் எஸ்கேப்புக்கு பட்டன் இருக்கு. ஐயோ எஸ்கேப் ஒரு ஆள் தான்டா முடிஞ்சது. எவ்வளோ வந்து K25 பாயிண்ட் லான்ச்னா அதுக்குள்ளேயுமா இப்போ தானே ஒரு ஃபைட்டை முடித்தேன்.
சரி அதையாச்சும் கேட்கணும்னா கிரவுண்ட்லேயாச்சும் ஓடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுமேன்ட்டு அதை நான் ஷூட் பண்ண இப்போ அறந்து போகிறேன்டா. என் பில்டிங் மேலே காமிச்சிது. பண்ணி கொண்டு வந்தோம்னா பில்டிங் மேலே அதுக்கப்புறம் நான் இல்லை பஸ் பில்டிங் மேலே மறுபடியும் நான் வீட்டுக்கு சந்துக்குள்ள வந்து சமைச்சிட்டேன் தூங்கிட்டேன். டெவலப் பண்ணி வரண்டா இப்போ சுற்றிக்கிட்டு வரேன்டா. கேனல் போடுறாங்க. பென்டன் கேனல் போல்டிக்கிட்டே வா. இருடா பென்டன் கேனல் போல்டிக்கிட்ட ஃபைட்டு. ஏதோ ஆயிடுச்சு எனக்கு. ஸ்பைடர்மேன் என்ன நீங்கள் ஜம்ப் அப்படி அந்த இன்டர் ரெடி பண்றதுக்கு நமக்கு ஒரே தேவை. அதனால ஒரே ஃபைட்டே யாராச்சும் கிரைண்ட் அடிக்க போனேன். வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்துச்சுங்க. என்னால் எவ்வளோ கிரைண்ட் அடிக்க முடியுமோ ஒரே கிரைண்ட் அடித்தேன். வீட்டுக்கு வந்தேன். டெக்னாலஜியில் பேராசூட் அன்லாக் பண்ணேன். பேராசூட்டையும் நான் கிராஃப்ட் என்னடா இப்போ கீழே வந்துடுறேன். எந்திரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஆக்ஸு பிக்காக்ஸு இதெல்லாம் ரிப்பேர் பண்ணலாம் ரிப்பேர் பண்ணேன். அதுக்குள்ளே பேராசூட்டு ரெடி ஆயிடுச்சு. அதையும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். இன்வெர்டர் ரெடி ஆயிடுச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை இங்கே இருக்காங்க. இப்போ நம்மளால சேடல் இப்படிதான் காமிக்குது. இங்கே கீழே இருக்கு கைஸ். முடிச்சிட்டானுங்க. முடிக்கல இறங்கி மாட்டிக்கிட்டானுங்க. ஸ்பீடி முடிச்சிடாத வாரத்துக்குள்ள முடிச்சிட்டான். இவன் அடி பாயிண்ட் லான்ச். $80. அதனால எந்த கண்ணில் போடுதோ ஒன்று மானுக்குட்டி இதுன்னு ஃபோட்டோ சிம்பிள். ஓ ஃபோட்டோ எடு. கைஸ் நான் சும்மா அழுத்துறேன் கைஸ். இப்படி வந்தேன். இப்படி வெப்பு விட்டு வந்து நின்னேன். வந்து இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வளர்த்தேன். அப்படியே கரெக்டாக இப்படி வந்துக்கிட்டான். இப்போதைக்கு எனக்கு தேவை. ஓகே ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. ஐயா ஓ சரியா ஸ்பீடாக போகிறேன். ரைம் பக்கத்துலேயே இருக்கு. இந்த கிரைமை மிஸ் பண்ணேன். வந்துட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு. டாஜ் பண்ண முடியல. சூப்பர் டாக் ஏய் ஹெல்ப் பண்ணுறா. மைல்ஸ் மொராலஸ் நன்றி மைல்ஸ் மொராலஸ் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு தெரியல. எவ்வளோ கிடச்சிருக்குன்னு இந்த ஹெல்த் ஏறினாங்க அப்புறம் பார்ப்போம். ஆனால் 100க்கு மேலே கிடச்சிருச்சு அது தெரியுது. 100க்கு மேலே கிடைக்கல. 100 கரெக்டாக பார்த்துட்டேன். 189. எனக்கு 200 வந்தால் நான் ரெஸ்லர் சூட்டு வாங்கிடுவேன். வச்சு இருங்க. பாயிண்ட் லான்ச் 10 டைம்ஸ் காசு தராங்களா எப்படி? ஓ இதுதான் பாயிண்ட் லான்ச். எப்படி பாயிண்ட் லான்ச்? இதுதான் பாயிண்ட் லான்ச். ஏய் ஸ்டக் ஆயிட்டேன் சார். அம்மையா ஸ்டக் ஆயிட்டா. ஆஹா ஸ்டக் ஆயிட்டு ரீஸ்பான். என்னடா தண்ணி ரொம்ப டைம் என்ன இடம்டா இது? ஸ்பைடர்மேன் வந்துட்டான். ஸ்பைடர்மேன் இருக்கிற வேர்ல்டு கிரைமா. அழுத்தியா சண்டை போடுவான். ராஜ்யம் போட்டுட்டு guys 199 வந்துச்சு guys ஒரு ஃபைட்டுக்கு. சரி இதை பத்தி நீங்க பேஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்பியர் ரெடி பண்ற இடத்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டுறேன். அதுக்கு அடுத்து கூலரையும் பாத்தீங்கன்னா கட்டி வச்சாச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேஸ் நம்மளால நீங்க அப்கிரேட் பண்ண முடியும். அதையும் பாத்தீங்கன்னா நான் அப்கிரேட் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு நம்ம கால்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணலாம். நம்மளுடைய புதுப்பொருளுமே இறக்கியும் இல்லைங்க. நம்ம கால்ஸ் சரி இன்னைக்கு ஸ்பைடர்மேன் இது ஒரு போட்டோ எடுக்கணும்டா.
இருங்க இது வேற லெவல்ல டேமேஜ் எல்லாம் வெறித்தனமா பண்ணிட்டு இருந்தான். புது புது பவர்லாம் போட்டு அதனால எவன் வரானோ எல்லாத்தையும் நான் சண்டைக்கு கூப்பிட்டு இவனோட பவர்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். சூரியவழி போடுறான், ஏதோ பாம்பு போடுறான், செம டேமேஜ். ஒரே டைம் செத்துறான். சூப்பர். இந்த ஏரியா கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஏரியா போனேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி நிறைய ஒன்றுகிட்டு டேமேஜ் பண்ணலாம். நான் அவங்களையும் ரொம்ப இழுத்துட்டு இப்பதான் ஸ்பைடர் மேன் இருக்கு. எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா லெவல் கிடைச்சிச்சு. இருங்க அந்த பாயிண்ட் ராட்ச் பண்ண காசு வருங்க. அவன்கிட்ட சண்டைக்கு போனது ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே நம்மால அவனை கீழே குழிக்குள்ள தள்ளி விட்டாங்க. போடு இதான் பாயிண்ட் லான்ச் கண்டுபிடிச்சிட்டேன். வெப் அதான் எல்லோ கலர்ல காமிக்குதுன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். 6 டைம்ஸ் பண்ணிட்டேன். எங்க வாங்கிதாங்க பாயிண்ட் லான்ச் அந்த கேப்ல அவங்க ஆரம்பிச்சது another point launch இன்னைக்கு அவ்வளவுதான். நீ வேற எதுவுமே பண்ணல. லெவல் பண்ணல. நிறைய இதே கிளிக் பண்ணிட்டு point launch காமிச்சது ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்றதுக்கு குக்கிங் பாட்டு வீட் பிளான்டேஷன் மில்லட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுச்சு. அதுக்காக குக்கிங் பாட்டு வீட் பிளான்டேஷன் point launchல இது $60. அடுத்ததுக்கு எவ்வளோ காசு 1.5000. அடுத்தது பர்ஃபு ஆட்ரிக். ஓகே ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் நான். கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இப்படி பண்ணுமா கைஸ் ஒரு 25 டைம்ஸ். ஒரே ஆர்லே இதை பண்ணிட்டே போகணும். இப்போ நம்மளால நெக்ஸ்ட் பேஸ் அப்கிரேட் பண்ண முடியும். அதனால நெக்ஸ்ட் பேஸ்ல நான் அப்கிரேட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வெப்பன் ஒர்க் பெயிண்ட் மட்டும் டெக்னாலஜி அன்லாக் பண்ணேன். அன்லாக் பண்ணி அதையும் கட்டி முடிச்சேன். இப்போ நம்மளால பேஸ் இன்னொரு அப்கிரேட் பண்ண முடியும். அதையும் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேஸ் அப்கிரேட் பண்றது ஜஸ்ட் கீழே நின்றுப்பேன். நானும் பார்த்தீங்கன்னா 12 பால் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு மிஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு மிஷன் என்னன்னா பிளப்பி பெட்டை கட்ட சொல்லிச்சு. சரி பிளப்பி பெட்டை கட்டலாம்னு பார்த்தா அந்த லெவல் தான் நான் போகல. சரி லெவல் எட்டாக்கு போய் கில் பண்ணா இல்லைன்னா கேப்சர் பண்ணா லெவல் எடுத்துனா சரி எக்ஸ்ப்ளோர் பண்ண வெளியே வந்தேன். ஸோ எவன் கண்ணில் பட்டனோ அவனை டேமேஜ் பண்ணி ஒரு சிலரை கேப்சர் 17 18 நீங்கள் கேட்கலாம் ஏன்னா பூச்சி அடிச்சு பெரியலாம் ஆகலான்னு பார்த்தியா இங்கே சுற்றி இருக்கிற யானை அடினா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் அடிக்கலாம் நீ பண்ணேன். பட் அடிச்சு நம்ம சுற்றி வரலாம். நம்ம கொஞ்சம் லெவலில் ஃபைட் அடிச்சு பார்த்துக்கலாம். பார்க்கலாம் 20 வந்துட்டேன். 10 பிடிச்சிங்களா ஒரு இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க. அதனால அந்த பாக்ஸும் பிடிச்சேன். பெயிண்ட் இருந்துச்சு அதையும் ட்ரை பண்ணி அதையும் பிடிச்சேன். ஒரு சில க்ளீன் பண்ணேன். டெவலப் வந்துடுச்சு. சரி நம்ம ஃப்ளஃபி பெட்டர் டெக்னாலஜி அன்லாக் பண்ணால் அன்லாக் பண்ணிட்டு 23 வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ளஃபி பெட்டர் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுட்டேன். கட்டி முடிச்ச உடனே நமக்கு பேஸ் அப்கிரேட் வந்துச்சு. பேஸையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன். அவ்வளோ இதுக்கு மேலே இன்னைக்கு நம்மளால் வேலை பார்க்க முடியாது. 85 99 முடிச்சுக்கிட்டேன். இது நான் டிஃபீட் 25 எனிமீஸ். நான் பிளான் போட்டுட்டு எனிமி வரணும். எனிமி இல்லை. எனிமீஸ் ப்ளீஸ் கம். ஒரு எனிமி வந்தால் கூட நல்லது. ப்ளீஸ் ஒரு எனிமி வாங்கடா. ஹைட்டுக்கு அவனை பிடிச்சாலும் நமக்கு 10 பிடிக்கணும். அவனையும் நம்ம 10 பிடிக்கல. ஸோ அதனாலேயே அவன் வழியில் போகையில் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவனை கேப்சர் பண்ணலாம். அவனையும் ரிலீஸ் பண்ணி அவனையும் நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தலையை கொண்டு முடிச்சவங்க வந்து சுற்றிக்கிட்டுலாம் சரி வாராடி உண்மையை 10 பிடிச்சிட்டு அவனும் லெவலப் ஆச்சு. இப்படி நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். நெக்ஸ்ட் பெயிண்டிங் சுற்றிக்கிட்டு இருந்தாலே அவனையும் அதே மாதிரி கேப்சர் பண்ணேன். ஸ்டாப் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனையும் கேப்சர் பண்ணேன். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நான் கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு இவெல்லாம் இருப்பாங்க. வங்கியெல்லாம் நான் வங்கி நம்ம டீம் பண்ணதில்லை. போய் அவனையும் கேப்சர் பண்ணிடலான்ட்டு வங்கி இருக்கிற லொக்கேஷன் போனால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மங்கி பார்த்தேன். அவனையும் டேமேஜ் பண்ணேன். அவனையும் கேப்சர் பண்ணிட்டேன். அந்த ஏரியா ஃபுல்லாகவே மங்கியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரி நீ கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். இன்னும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்பைடர்மேன் ஃபீலிங் சத்தியமாக வருது. புது கிரியேஷன் ஓ சரி அவனையும் கேப்சர் பண்ணலாம். அவனையும் டேமேஜ் பண்ணி அவனையும் கேப்சர் பண்ணலாம். ரியல் ஸ்பைடர்மேனே வேண்டாம். அது ஏதோ இருந்துச்சு. அதை எடுத்துட்டேன். ஃபோட்டோ இப்படி பிரச்சனை ஒரு ஃபோட்டோ. ஒரு சில மங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே குட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களே கேப்சர் பண்ணிட்டு
டைம் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்க பாஸ்ட் டிராவல் நம்ம அன்லாக் பண்ணோம். சரி நான் அந்த பாஸ்ட் டிராவலே வந்துட்டேன். சூப்பர். இப்போ இருக்கிற பவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபைட் ட்ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால நைட் விங் எடுத்துட்டு ஷார்ட் கட்ல சில்லர் பாஸ் ஃபைட் இருக்கிற இடத்துக்கு போய் களத்தில் இறங்குனேன். இறங்கி என்னுடைய ஃபாஸ்ட் இறக்கிட்டு நான் அம்பிள் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோதான் நம்ம ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க பாருங்க டேமேஜ் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஹை எஃபெக்டிவ்னா ஃபயர் பார்த்தீங்கன்னா அந்த சில்லத்துக்கு. ஸோ அதனால் டேமேஜ் நல்லாவே இறக்கிச்சு. ஸோ அப்படியே நானும் அம்புட்டு அப்படியே அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் ஒரு வேற ஆளாக இருக்கலாம்னு வேற ஆளாக இருக்கிட்டேன். கீழே அப்படின்னு சூறாவளி பவர் போட்டால் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போதுன்னா பேசிட்டு மெராஸ்டியோட கீழே பேசினா அவங்களும் பார்த்தீங்கன்னா மெராஸ்டியில் கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா ராகுல் லெவலு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாஸை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியாச்சு. செம சீரியஸாக நான் கூட பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுவேன் ட்ரை பண்ணலான்னு தான் வந்தேன். பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணியாச்சுங்க. கேப்சர் பண்ணிட்டு வந்த சில்லட்டை பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைக்கிட்டாச்சு. செம க்யூட்டாக இருக்கா வீட்டில் பார்க்குறதுக்கு. இது வேற லெவலில் செம க்யூட்டாக இருந்தால் நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்ட்டு. ரேங்க்ஸு 3 ஸ்டார் பவர் ப்ரீடிங் ஃபார்ம் ஜிகா ஸ்பீடு இது எல்லாத்தையுமே நான் அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்டு ப்ரீடிங் ஃபார்ம் கட்டினா ரேங்க்கு கட்டி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் பாஸ் போடு இதை மறந்துட்டேன். நைட்டிங் எடுத்துட்டு அப்படியே போடாங்க பெயிண்டிங் இருக்கிற பாஸ் ஃபைட் இடத்துக்கு போனேன். அங்கே போய் அதே ஸ்டாக்கும் கொடுத்தேன். உள்ளே வந்தவங்க பெயிண்டிங் இருக்காங்க கொஞ்சம் நம்ம அட்டாக் பண்ணுவோம். போயிட்டேன் ஒரு வாரமாக போய் பார்த்தா சரி என்னோட ஸ்லாட்ல வச்சு 2.208 நம்மளால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே சூப்பர். நான் போகுது கேமு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. ரியல் அவங்க அடிக்கலாம் இன்னொரு ரியல் நம்ம ஆஃபீஸ் பண்ண டேமேஜ் பண்ண உள்ள அடிச்சு நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு அடியால் கடைசி அடியால் வந்து போட்டாங்க. ஃப்ரீயாக பஸ்ஸில் அட்டாக் பண்ணுற பார்த்து நல்லா ஹை எஃபெக்டிவாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டு சுட்டு போகலாம் அப்படின்னு நாலு பவுண்டி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இன்னும் எப்படி டேம் பண்ண வச்சு போகலாம். நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க பால் ஏற்றிட்டு மேக்ஸ் எடுத்து பார்த்தேன். 64 நான் ஒன்று பண்ணும் போது அவன் அங்கேருந்து போய் வந்தான். நம்மளுடைய நார்மல் பாஸ் போட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அவ்வளோ அவனும் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிட்டான். ஃபைனலி நம்மளுடைய 2வது பெரிய பாஸ் அதாவது 2வது பேசிக் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நல்லா கேப்சர் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து அவனையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்தேன். நெக்ஸ்ட் பாஸ் போயிட்டு போயிட்டு விக்ஸியை டேம் பண்ணோம்னா பால் ஸ்பியரில் நம்ம ஏற்றுனோம்னா அவங்க ரேங்க்ல ஏற்றிட்டோம்னா அவன் பால் ஸ்பியரை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால அவனை பிடிக்கலாம். நாங்கள் 2 பேர் இருந்தாங்க. 2 விக்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணிட்டேன். நானும் தேடி போய்கிட்டே இருந்தேன். போகிற வழியில் 3 பாஸ் 1 2 3 பாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் அன்லாக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நைட் டைம் ஆக ஆரம்பிச்சது. இன்னொருத்தர் பார்த்தா நெக்ஸ்ட் புது அது அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரூபின்னு நினைக்கிறேன். சரி அவனையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அவனையும் டேமேஜ் பண்ணி அவனையும் நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஃபைனலி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த பக்கி பாஸ்பைட் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த பாஸ்பைட் இப்போ பண்ண முடியாது. அதெல்லாம் நைட் ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் டிராவல் இருந்துச்சு. ஸோ அதை அன்லாக் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காலங்காத்தாலேயே ரைடு வந்து மார்னிங் மட்டும் 3 அது கொஞ்சம் டைம் எடுத்து ரீலோட் ஆகுது. சரின்னு ஒவ்வொரு பவராக போட்டால் ஒவ்வொரு பவர்லையும் பார்த்தீங்கன்னா செத்து மொத்தமாக எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இவன் சீக்கிரம் அவன் சீரியஸாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் பஸ்ஸில் டாஜ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த் சத்தியமா இல்லை. சுத்தமா இல்லை ஹெல்த் சுத்தமா இல்லை. ஜோ ஐயோ அவங்க வாங்க மறுபடியும் எதையும் டார்கெட் பண்ணிட்டு இருந்தான் சக்தி. டேய் இதான் வாங்கி போறாடி போடுறா பெயிண்டிங் அவன் கைஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக அளவுக்கு வந்துட்டேன் ஹெல்த்து. அவ்வளோதான். இவன் யாரு? நீ மட்டும் தனியாக இருக்க? அவன் முடிச்சிட்டான்னா நான் உயிரோட இருக்கேனா?
கரெக்டான இதெல்லாம் இங்க மறுபடியும் அப்பாடா உயிரோட ஆனால் ஹேங் ஆகுது. ஏய் நீ வெட்டினா நான் மாட்ட மாட்டேன் ரெடி எப்படி தப்பின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு டக்குன்னு நம்ம டாஸ் ஆயிக்க முடியும் இந்த மைண்ட் கரெக்டாக கைஸ் அங்கே ஸ்பான் பண்ண மாட்டேன். ஸ்பான் ஆகிட்டுன்னா போட்டு முட்டிடுறான் சாவுறான் இந்த மைண்ட் இந்த இடத்துல சுற்றி பார்த்துருக்கோம். இது என்னது இது பீஸா தொங்குது. பாதி ஹெல்த் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். உங்களுக்குலாம் டவுட் இருக்கும் எதுக்காக இந்த 2 பாஸ் ஃபைட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு மற்ற பாஸ் ஃபைட்ஸ்க்கெல்லாம் போகாம அது ஒன்று இருக்குது. அது என்ன சீக்கிரமாக நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனால சீக்கிரமாக பீட் பண்ணுறாங்க. கைலி எஃபெக்ட் அவன் ஃபயரு இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ். அதனால இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் ஐ லவ் ஐஸ்கிரீம் ஐ அழகி ஐஸ்கிரீம் இப்படி அழுத்தல ஐஸ்கிரீம் ஒன்று கேட்போம் அண்ணா ஐஸ்கிரீம் ஆனால் ஐஸ்கிரீம் தூக்கி போடுறேன். எனக்கு தெரிஞ்சு மெகாஸ்கிரீன் இதாக கேப்சர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாசிங் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஓகே ஐஸ்கிரீம் ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம இதோட கேம் பிளே வீடியோவை முடிச்சுக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் கைஸ்.